இருக்கிற வேலையிலேயே இந்த பூஜை சாமான் தேய்க்கிறது தான் பெரிய வேலை. வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக கை வலியே இல்லாமல் பித்தளை பூஜை சாமான், வெள்ளி பூஜை சாமான் இது நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளி, கொஞ்சம் மைதா மாவு, ஒரு லெமன் இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு டூத் பேஸ்ட் வச்சுக்கோங்க. அதில் இந்த பேஸ்ட் தொட்டு எல்லா பூஜை சாமான்லையும் தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. அப்புறம் சபினாவை தொட்டு நீங்கள் அழுத்தமே கொடுக்காம சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதும். விளக்கு சும்மா பலன்னு ஆகிடும். அது மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் ஒரு வாட்டி தேய்ச்சாலே போதும் 2 வாரம் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். விளக்கு கருத்து போகவே போகாது. அது வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி, பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி. இந்த பேஸ்ட் தொட்டு விளக்கும் போது அது பூஜை சாமான்கள் ரியாக்ட் ஆகி அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு அப்பவே தெரியும். அதனால தான் நீங்கள் சபினாவை தொட்டு தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சும்மா லைட்டாக தேய்ச்சாலே உங்களுக்கு ஈஸியாக அழுகெல்லாம் போயிடும். கடைகளில் கிடைக்கிற எந்த பவுடர் லிக்விட் வச்சு நம்ம தேய்க்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே பூஜை சாமான்லாம் கருத்து போயிடுது. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பேஸ்ட்டை ரெடி பண்ணி சபினா வச்சு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு வரும்.